அரவக்குறிச்சி தொகுதியில் வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். வாக்கு எண்ணிக்கை நிலவரம் குறித்த நேரடி தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளர் சுரேஷ் பாபுவிடம் கேட்போம். வணக்கம் சுரேஷ் பாபு, எத்தனை சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவு பெற்றுள்ளது? இதில் அதிமுக திமுக வேட்பாளர்கள் பெற்றுள்ள வாக்குகள் பத்தின தகவல்களை சொல்லுங்க. கரூர் அரவக்குறிச்சி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை துவங்கியது. 14 மேஜைகளை கொண்டு 18 சுற்றுகளாக நடைபெறும் இந்த வாக்கு எண்ணிக்கை தற்போது 10 சுற்றுகள் நிறைவடைந்துள்ளது. 10 சுற்றுகளிலும் அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார். அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி 10வது சுற்றின் முடிவில் 53,264 வாக்குகளும், திமுக வேட்பாளர் KC பழனிசாமி 36,556 வாக்குகளையும் பெற்றுள்ளார். திமுக வேட்பாளரை காட்டிலும் அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி 16,708 வாக்குகளை பெற்று தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார். தொடர்ந்து 11வது சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.